பிரெஞ்சு மொழி படிப்பை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதல்வர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில், புதுச்சேரியை பொறுத்தவரை பிரெஞ்சு மொழி என்பது வெறும் ஒரு வெளிநாட்டு மொழி மட்டுமல்ல. அது பிரான்சுடனான ஒப்பந்தம் மற்றும் நமது நீண்ட கால தொடர்புகளால் வடிவமைக்கப்பட்டது. நமது வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. புதுச்சேரியை சேர்ந்த கணிசமான மக்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றிருப்பது மற்றும் பிரெஞ்சு ஜனநாயக நிறுவனங்களில் பங்கேற்பது உட்பட பிரான்சுடன் நெருங்கிய உறவை பேணி வருகின்றன. இந்த பகிரப்பட்ட பாரம்பரிய நமது மக்களுக்கு ஆழ்ந்த பெருமையையும் உணர்ச்சி பூர்வமான முக்கியத்துவத்தையும் அளிக்கிறது. இந்த நீண்டகால கல்வி பாரம்பரியத்தை தொடர கோரி பெற்றோர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொது அமைப்புகளிடமிருந்து பல கோரிக்கைகள் வந்துள்ளது. மத்திய அரசின் ஆதரவுடன் புதுச்சேரியின் தனித்துவமான மொழி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் தேசிய கல்வி நோக்கங்களையும் நிலைத்திருத்தும் ஒரு சமசீரான தீர்வை உருவாக்க முடியும். இந்த தனித்துவமான பின்னணியை கருத்தில் கொண்டு புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கான CBSE பாடத்திட்டத்தின் பிரெஞ்சு மொழியை தாய்மொழியான இந்திய மொழிக்கு இணையாக பிராந்திய மொழியாக்க சிறப்பு அங்கீகாரம் வழங்குவதையோ அல்லது மாணவர்கள் தடையின்றி பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து கற்க உதவும் வகையில் CBSE கட்டமைப்பிற்குள் ஒரு நிகழ்வான வழிமுறையை உருவாக்குவதையோ பரிசீலிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். 15 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அரும்பாத்தபுரம் நடராஜன் நகரை சேர்ந்தவர் எழிலரசன் என்ற பாம் எழில் பெயிண்டிங் வேலை செய்து வந்த இவர் கடந்த 2023 ஜனவரி 20 அன்று லாசிப்பேட்டை பகுதியில் 15 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது குறித்த புகாரின் அடிப்படையில் லாசிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து எழிலரசனை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு முடிவடைந்ததை அடுத்து நீதிபதி சுமதி தீர்ப்பு அளித்தார். அப்போது குற்றவாளிக்கு போக்சோ சட்டத்தின் பிரிவு 6 கீழ் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 366 கீழ் மேலும் 10 ஆண்டுகள் தண்டனையும் விதித்தார். இந்த 2 தண்டனைகளும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ரூபாய் 20,000 அபராதம் விதித்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். இவ்வழக்கில் சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். குற்றவாளி எழிலரசன் மீது ஒரு கொலை வழக்கு உள்ளிட்ட 6 வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாசிப்பேட்டை தொகுதியில் துணை மின் நிலையம் அமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி லாசிப்பேட்டை பகுதியில் உள்ள பழுதடைந்த எரியாத மின் விளக்குகள், மின் கம்பங்கள் ஆகியவற்றை மாற்றவும், துணை மின் நிலையம் அமைப்பது சம்பந்தமாகவும் மேனாள் சபாநாயகரும் லாசிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஆகியோர் குமரன் நகர ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் மின்துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளைநிலை பொறியாளர் ஹரிஹரன் மற்றும் பவித்ரன் ஆகியோரை அழைத்து லாசிப்பேட்டையில் மின் விளக்குகள் எரியாததால் அடிக்கடி குற்றம் சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், விரைந்து விளக்குகளை சீரமைக்க வேண்டும் எனவும், பழுதடைந்த மின் கம்பங்களை மாற்றவும், தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை தகுந்த மின் கம்பங்கள் அமைத்து சரி செய்யவும், அனைத்து பகுதிகளிலும் ஏற்படும் மின் தட்டுப்பாடு மற்றும் மின்னழுத்த குறைபாட்டை சரி செய்ய லாசிப்பேட்டை பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கவும் லாசிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மின்துறை உதவி பொறியாளர் பராமரிப்பு பணிகளை உடனே மேற்கொண்டு குறைகளை சரி செய்வதாக தெரிவித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் காதல் பிரச்சனையில் கடலில் குதிக்க தற்கொலை முயற்சி செய்த மாணவி கடலோர காவல் படையினரிடம் மீட்பு. புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வரும் மாணவி ஒரு இளைஞரை காதலித்து வந்துள்ளார். அவர்கள் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மனமுடைந்த அந்த மாணவி புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி சிலைக்கு பின்புறம் கடலில் இறங்கி தற்கொலை முயற்சி ஈடுபட்டார்.
அப்போது அங்கு பணியில் இருந்த லைஃப் கார்டு சுந்தர் மற்றும் கடலோர காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் சகன்ராஜ், ஏட்டு, மணிகண்டன் ஆகிய மூவரும் சேர்ந்து கடலில் இறங்கி அந்த மாணவியை காப்பாற்றி கரைக்கு இழுத்து வந்தனர். மேலும் முதலுதவி அளித்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகள் அனுமதித்தனர். இவர்கள் துரிதமாக செயல்பட்டதன் காரணமாக அந்த மாணவியின் உயிர் காப்பாற்றப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் காப்பாற்றியவர்களை பாராட்டினர். தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். புதுச்சேரி முழுவதும் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதிகள் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் மின் பாதைகள் அடிக்கடி பழுது ஏற்படுகிறது. இதனால் வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்தும் உருளையன்பேட்டை தொகுதிக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மின்துறைக்கு கடிதம் அளித்திருந்தார். இதன் மீது இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து நேரு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ரயில் நிலையம் அருகே நேயம் மக்கள் கழகத்தினர், கூட்டணி கட்சியான தாவேகாவினர் ஒன்று கூடினர். அங்கிருந்து ஊர்வலமாக வம்பாக்கிரபாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்துக்கு வந்தனர். அங்கு மின்துறை நுழைவாயிலை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நிர்வாகிகள் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து கோரிக்கை கடிதம் அளித்தனர். மரக்காணம் அருகே வடை வாங்கி வர சொல்லி வடையை கொடுத்து 11 வயது சிறுமியிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்ட 62 வயது முதியவர் கைது செய்யப்பட்டார். மரக்காணம் நடுக்குப்பம் அடுத்த வெள்ளிப்பாளையம் பகுதியை சார்ந்தவர் கண்ணியப்பன், வயது 62. இவர் ஆசாரி வேலை செய்து வருகிறார்கள். சில சமயங்களில் அவர் வைத்திருக்கும் கால்நடைகள் அவர் பராமரித்து வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று அதே பகுதி சாப்பிட 5ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது மாணவியை அழைத்து அருகில் உள்ள கடையில் வடை வாங்கி வர சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிறுமியின் வாங்கி வந்துள்ளார். பின்னர் அந்த சிறுமிக்கு வடையை கொடுத்து அருகில் அமர வைத்துள்ளார். அமர வைத்து அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வீட்டுக்கு வந்த சிறுமி நடந்ததை தனது தாயிடம் கூறிய இந்த நிலையில் அவரது தாய் அளித்த புகாரின் பெயரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை செய்து கண்ணியப்பனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 11ஆம் வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் கைது செய்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் பொது இடங்களில் மது அருந்தியதால் 56 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் வெளியிட்டுள்ள செய்திகள், பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புதுச்சேரி காவல்துறை பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதுள்ள சட்டம் ஒழுங்கையும் பொது இடத்தில் ஒழுக்கத்தையும் பேணும் முயற்சியாக புதுச்சேரி காவல்துறை கடந்த 3 நாட்களாக வெள்ளி முதல் ஞாயிற்று வரை புதுச்சேரி முழுவதும் தீவிரமாக சிறப்பு அமலாக்க நடவடிக்கையை மேற்கொண்டது. வார இறுதியில் முக்கிய சுற்றுலா தலங்கள், கடற்கரை மற்றும் வணிக பகுதிகளுக்கு உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என இரு தரப்பினரும் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் வருகை தந்தனர். பாதுகாப்பாக அமைதியான உகந்த சூழலை உறுதி செய்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் பல சிறப்பு படைகளை ஈடுபடுத்தி பீச் ரோடு, ராக் பீச், புரோமனேட்டர் மற்றும் முக்கிய சந்திப்புகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ரோந்து பணிகளை அதிகரித்தனர். இந்த கடுமையான 3 நாள் நடவடிக்கையின் போது காவல்துறையினர் சமூக விரோத செயல்கள், பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொது இடங்களில் ஒழுக்கமற்ற நடத்தை ஆகியவற்றின் மீது கடும் நடவடிக்கை எடுத்தனர். பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்ட விஷமிகள் மீது புதுச்சேரி காவல்துறை சட்டத்தின் கீழ் மொத்தம் 56 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறை சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுடன் மது போதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவற்றை தடுக்கும் நோக்கில் போக்குவரத்து காவல்துறையினர் முக்கிய நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் தீவிர வாகன சோதனைகளையும் பிரதீப் அனலைசர் சோதனைகளையும் ஒரே நேரத்தில் நடத்தினர். காவல்துறை பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் சடங்குகளை மதிக்குமாறு, பணியில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு, அனுமதியற்ற பொது இடங்களில் மது அருந்துவதை தவிர்க்கும் மாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் அல்லது பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படாமல் உடனடியாக 112 என்ற அவசர உதவி எண்ணை அழைத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மது அருந்துதல் மற்றும் பொது இடங்களில் மது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட இது போன்ற குற்றங்களை மீண்டும் மீண்டும் செய்பவர்கள்
கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கடற்கரை பகுதிகள், மைதானங்கள், பூங்காக்கள், லாரி முனையங்கள், ரயில் தண்டவாளங்கள், ஒதுக்குப்புறமான இடங்களில் வார இறுதி நாட்களில் பகல் மற்றும் இரவுகளிலும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துமாறு சீனியர் எஸ்பிக்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஏனாமில் இந்திய நில அளவை துறையின் மேற்பார்வையின் கீழ் ட்ரோன் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான வரைபடத்தின் LSM ஒரு பகுதியாக ஏனாம் பகுதியில் நில அளவீடு, நில பதிவேடுகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்காக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இந்த ட்ரோன் கணக்கெடுப்பு திட்டம் மே 25, 2026 முதல் சுமார் 30 நாட்களுக்கு தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் இந்த கணக்கெடுப்பு திட்டத்தை நேரில் பார்வையிட்டு ட்ரோன் மூலம் மேற்கொள்ளப்படும் கணக்கெடுப்பு பணிகளை பார்வையிட்டார். ஏனாம் ஆந்திர பிரதேச எல்லை பகுதிகளில் உள்ள ஏனாம் தொடர்பான தனியார் மற்றும் அரசு நிலங்களை கண்டறிந்து அவற்றை அதிகாரப்பூர்வ பதிவேடுகளில் சேர்க்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி DIG சத்யசுந்தரம் காவல் பயிற்சி பள்ளிகள் பயிற்சியாளர்களை சந்தித்து உரையாற்றினார். அவருடன் பயிற்சி மற்றும் நலத்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ரஜீந்தர் குமார் குப்தா, பயிற்சி பள்ளி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிகழ்வில் 57 காவல் துணை ஆய்வாளர்கள், 157 புதிதாக சேர்ந்த காவலர்கள் மற்றும் 24 ஹோம் கார்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். DIG நடைபெற்று வரும் பயிற்சிகளை ஆய்வு செய்து காவல் பணியில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் டெல்லி காவல் பயிற்சி அகாடமி துணை ஆய்வாளர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம், ஆய்வோடுகளால் பயிற்சிக்கு செல்ல உள்ள காவல் வழங்கப்பட்டது. அப்போது DIG சத்யசுந்தரம் டெல்லியில் பயிற்சி பெறும் காலத்தில் ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கை கடைபிடிப்பதின் அவசியத்தை DIG வலியுறுத்தி பேசுகையால், பயிற்சியில் முழுமையாக ஈடுபடுவது, தீய பழக்கங்களிலிருந்து விலகவும், புதுச்சேரி காவல்துறையின் மரியாதையையும் மதிப்பையும் காக்கவும் வேண்டும். டெல்லியில் பிற மாநிலங்களிலிருந்தும் பயிற்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் புதுச்சேரி பயிற்சியாளர்கள் தங்களது நடத்தை மற்றும் செயல்பாட்டின் மூலம் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்து யூனியன் பிரதேசத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். நிகழ்வின் இறுதியில் பயிற்சியாளர்களிடமிருந்து பயிற்சி மற்றும் வசதிகள் தொடர்பான கருத்துக்களை DIG கேட்டறிந்தார். அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை அனைத்து நியாயமான கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். புதுச்சேரியில் நவீனமயமாக்கப்பட்ட புதிய வடிவம் பெற்ற தன்வந்திரி நகர் அஞ்சலகத்தை ஜிக்மர் துணை இயக்குநர் திறந்து வைத்தார். இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் உள்ள தனது பாரம்பரிய அஞ்சலக கட்டமைப்புகளை அதிநவீன அடுத்த தலைமுறை என்ஜிஎன் அஞ்சலகங்களாக அமைக்கும் தேசிய அளவிலான திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் உள்ள முக்கிய அஞ்சலகமாக தன்வந்திரி நகர் அஞ்சலகம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெறும் வகைகள் முற்றிலும் நவீனமயமாக்கப்படும் புதிய வடிவம் பெற்றுள்ளது. இந்த அதிநவீன தன்வந்திரி நகர் என்ஜிஎன் அஞ்சலகம் இன்று ஜிக்மர் துணை இயக்குநர் ரங்கபாஷியத்தால் முறைப்படி திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி கோட்ட முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் இனக்குழு காவியா மற்றும் அஞ்சல் துறையின் அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பல கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைய தலைமுறையினரிடம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இந்த அஞ்சலகம் எளிதில் அணுகக்கூடிய வசீகரமான மற்றும் நவீன டிஜிட்டல் வசதிகளுடன் ஒரு பொது சேவை மையமாக மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதை பாரம்பரிய அஞ்சலகங்களை போலின்றி வாடிக்கையாளர்கள் அனுபவத்தை மேலும் மெருகேற்றும் வகையில் அழகிய கலை படைப்புகள் மற்றும் வசதியான இருக்கைகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வண்ணம் தானியங்கி காப்பி வழங்கும் இயந்திரம், இலவச வைஃபை வசதி மற்றும் புத்தகங்கள் போன்ற தனித்துவமான வசதிகளும் இந்த வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன என்ஜிஎம் அலுவலகம் ஒரே இடத்தில் அனைத்து தீர்வுகளையும் வழங்கும் முகப்பாக அமைய உள்ளது. இதன் மூலம் ஸ்பீட் போஸ்ட், பார்சல் சேமிப்பு, வங்கி கணக்குகள், தபால், ஆயுள் காப்பீடு, ஆதார் சேவைகள் மற்றும் டிஜிட்டல் கட்டண வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய மற்றும் சில்லறை சேவைகளும் மிகவும் தொழில்முறை மற்றும் வாடிக்கையாளர்கள் நட்பு சூழலில் பொதுமக்களுக்கு விரைவாக வழங்கப்படும். டிஜிட்டல் உள்ளடக்கம் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர்கள் அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த அஞ்சலகம் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பணிபுரியும் ஊழியர்களின் வளர்ந்து வரும் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய தொடங்கியுள்ளது. புதுச்சேரி தன்வந்திரி நகர் என்ஜிஎன் அஞ்சலகத்தின் அனைத்து நவீனமயமாக்கப்பட்ட
அஞ்சல் மற்றும் டிஜிட்டல் சேவைகளையும் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் அனைத்து வேலை நாட்களிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுவை கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்தா சுவாமிகள் கோவிலில் குருபெயர்ச்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் கோவிலில் குரு பயிற்சி விழா இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்றது. அதன்படி ஸ்ரீ குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதையொன்று காலை 6 மணிக்கு கலச பிரதிஷ்டை, அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம், நவகிரக ஹோமம், 10 மணிக்கு குரு பகவானுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அன்னதானமும் ஆலயம் சார்பில் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தொடர்ச்சியாக பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுவை பெரிய கடை காவல் நிலைய சரக்கு பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 பேரை கைது செய்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 திருட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டுகளை கட்டுப்படுத்த டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பெயரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைமானன் கண்காணிப்பிலும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எஸ்சி வழிகாட்டுதலின்படியும் சிறப்பு போலீஸ் குழு அமைக்கப்பட்டது. ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் அடங்கிய குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையால் புதுச்சேரி வெங்கடா நகர் 45 அடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை சந்தேகத்தின் பெயரில் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஆலத்தையப்பள்ளத்தை சேர்ந்த வரதராஜன் மற்றும் உடையார்பாளையம் மீன்சுருட்டி அஞ்சல் மெயின் ரோட்டை சேர்ந்த விஜய் வயது 28 என்பது தெரிய வந்தது. அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் புதுவை நீடராஜப்பையர் வீதி அமுதசுரப்பி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருட்டு வாகனம் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதை அடுத்து கைது செய்யப்பட்ட இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணைகள் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 6 இருசக்கர வாகனங்கள் திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதை அடுத்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட வரதராஜ் தனியார் நிறுவனத்தில் வெல்டராக பணியாற்றி வருபவர். இவர் மீது ஜெயக்கொண்டம் காவல் நிலையத்தில் 7 திருட்டு வழக்குகள் உள்ளன. விஜய் மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்துவிட்டு கோழி பண்ணையில் வேலை பார்த்து வருகிறார். இவர் மீது மீன்சுருட்டி காவல் நிலையத்தில் 2 அடிதடி வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. போலீஸ் காவல் விசாரணை முடிவடைந்த நிலையால் இருவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவையில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதிய விபத்தில் பொறியியல் மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுவை லாசுப்பேட்டை பாண்டி நகரை சேர்ந்தவர் மோகன் துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் கேசவன் வயது 20 அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை அதே கல்லூரியில் படிக்கும் தனது நண்பரான பெரிய காலாப்பட்டு மனோஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். வாகனத்தை மனோஜ் ஓட்ட கேசவன் பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனம் ரெடியார்பாளையம் பழவன் காரணி சாவடி அருகில் வந்த பொழுது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி உள்ளது. இதில் நிலை தடுமாறி கேசவன் சாலையிலும் மனோஜ் மறுபுறமும் விழுந்துள்ளனர். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்து சக்கரம் கேசவன் மீது ஏறி இறங்கியுள்ளது. இதில் உடல் நசுங்கி கேசவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை கண்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து வடக்கு போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வாளர் வேலையன் ஏட்டு பாலச்சந்தர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நடத்தும் அங்கிருந்த பொதுமக்களில் சிலர் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து விபத்தில் மாணவர் உயிரிழந்ததை தெரிவித்துள்ளனர். ஆனால் பெரும்பாலும் சடலங்களை கொண்டு செல்ல 108 வாகனம் வருவதில்லை. போலீசாரின் வாகனம் மட்டுமே விபத்து மற்றும் தற்கொலை செய்தவர்களின் உடலை எடுத்து செல்வது வழக்கம். அந்த சமயத்தில் போலீசாரின் வாகனமும் திருக்கண்டூரிலிருந்து ஒரு சடலத்தை எடுத்து சென்று கொண்டிருந்தது. இதனால் சடலத்தை எடுத்து செல்ல வாகனம் ஏதுமின்றி சில மணி நேரம் சடலம் சாலையின் ஓரத்திலேயே கடந்துள்ளது.
இதனால் அங்கு கூட்டவே பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. இதனை அடுத்து மாணவன் உயிருக்கு போராடுவதாக கூறி 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வெகுவழ வைக்கப்பட்ட மாணவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மாணவர் விபத்தில் உயிரிழந்த செய்தி அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுவை அடுத்த மிரட்டாண்டி சனீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள குரு பகவான் ஆலயத்தில் குரு பயிற்சி விழா நடைபெற்றது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் இன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 11:07 மணிக்கு பிரவேசித்தார். இதனையொட்டி புதுச்சேரி அடுத்த மிரட்டாண்டியில் உள்ள சனீஸ்வரன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள குரு பகவான் ஆலயத்தில் ஒரு குரு பேச்சு விழா வெகு விமரிசையாக நடைபெற்ற. இதனையொட்டி குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து குரு பகவானுக்கு 1008 லிட்டர் பால் மற்றும் 108 லிட்டர் நெய், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 9 வகையான வாசன திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளும் நடைபெற்றது. குரு பயிற்சி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் நெய் விளக்கு ஏற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. குரு பயிற்சியை முன்னிட்டு பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இது குறித்து சீதாராமன் குருக்கள் கூறும்பொழுது, குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதன்படி இன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சரியாக 11:07 மணிக்கு பிரவேசித்தார். இதனால் 12 ராசிக்காரர்களும் நல்ல யோகம் கிடைக்கும், பலம் கிடைக்கும். எனவே குரு பகவானை அனைவரும் வழிபடுமாறு கேட்டுக்கொண்டார். வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1975-76 ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு முடித்த மாணவர்களின் சந்திப்பு கூட்டம் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் ஆசிரியர்கள் பாண்டுரங்கன், அருணாச்சலம், கல்பனா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி முன்னாள் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட இவ்விழாவில் தாங்கள் பள்ளி பயின்ற காலத்தில் நடைபெற்ற சுவாரஸ்யமான தகவல்களையும் மகிழ்ந்த நிகழ்வுகளையும் நினைவு கூர்ந்து பேசினர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாத்தபுரம் மேம்பாலத்தில் ஸ்போர்ட்ஸ் LED மின் விளக்கினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாத்தபுரம் மேம்பாலத்தில் போதிய வெளிச்சமின்றி காரணமாக பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் வெளிச்சத்தை அதிகப்படுத்தி தரும்படி கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் அரும்பாத்தபுரம் மேம்பாலத்தில் 80 வாட்ஸ் கொண்ட 108 ஹைமாஸ் விளக்கினை 200 வாட்ஸ் லியோ போர்ட் LED லைட்டாக மாற்றி அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். விளையனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இதனைத் தொடர்ந்து உடனடியாக மின் விளக்கினை அதிக வெளிச்சத்துடன் மாற்றி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு பொதுமக்கள் தங்களது நலமாக நன்றியினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நேஷனல் ஹைவே செயற்பொறியாளர் சீனிவாசராம், பொதுப்பணித்துறை எலக்ட்ரிக்கல் டிவிஷன் உதவி பொறியாளர் விஜயன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விளையனூர் தொகுதி சுல்தான்பேட் பகுதிகள் 2வது கட்டமாக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து குக்கர் வழங்கினார். விளையனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அன்றைய முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து விளையனூர் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று 2வது கட்டமாக சுல்தான்பேட் பகுதியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் முக்கியஸ்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று இனிப்பு மற்றும் குக்கர் வழங்கி வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் என்ஆர் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி வெளியுறவு கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் வியாழக்கிழமை அன்று காப்பு கட்டுதல் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், வெள்ளிக்கிழமை அன்று பாசாகை வார்த்தல், ஸ்ரீ பொறையாத்தம்மாள் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல், இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் நிறைவு நாளான நேற்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு முதல் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்யப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், கோவில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதல்வருக்கு மரியாதை செய்தனர். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள கோவில் நிர்வாகிகள் முதல்வரிடம் ஆசி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தபுரம் அரங்காவல குழு மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். தவளக்குப்பம் அடுத்துள்ள நல்லவாடு கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தின் 84ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தின் 84ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ சடல் உற்சவ விழா எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நண்பர்கள் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், மாலை சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்று காப்பு கட்டி தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்வாலயத்தில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மாலை சுவாமி திருவீதி உலா நடைபெற்றுள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை சடல உற்சவமும், இரவு அம்பாள் திருத்தேர் வீதி உலா காட்சியும் நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவல குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.